வங்கிக்கு புதிய கட்டிடம் ஒன்று கட்டித்தர வேண்டுகிறேன். இப்பேரவையில் எனது உரையை பெருமையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாதாள சாக்கடை திட்டம் 2009 தொடங்கப்பட்ட தாம்பரம் பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை முடிவடையாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த ஆண்டு கடைசிக்குள்ள அந்த திட்டம் முடிவடும் என்று அந்த கொள்கை விளக்க புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். பதில் சொல்லியிருக்கின்றார்கள். நான் சொல்லுவது, மேற்கு தாம்பரத்திலே 90% பணி முடிந்து விட்டது. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் மழை வெள்ளம் வந்த போது அதை பற்றி குறிப்பிட்டார்கள். அப்ப கூட மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உத்தரவு கடங்க கவனத்துடன் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு அங்குலம் அங்குலமாக பணியினை மேற்கொண்டு வருகிறது. நாளது வரையில் இந்த பணியில் 68% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகளும் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது 2 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்பது. காஞ்சிபுரம் கூட்டுறவு மொத்த பண்டகசாலை என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற ரேஷன் கடைக்கு பொருள் வழங்குவதற்காக அந்த பண்டகசாலை. அந்த பண்டகசாலையுடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பிராட்வேல இருக்கிறது. அதுக்கு கோடவுன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தண்டையார்பேட்டையிலே இருக்கின்றது. தாம்பரத்தை தொகுதியிலே மையமாக வைத்து நாங்கள் ரேஷன் கடைக்கு ஆய்வு செய்ய போகும்போது சில பேர் என்னப்பா இடம் கம்மியாகுதுன்னா லாரியிலே எடுத்துறாங்கன்றாங்க. ஆக தாம்பரம் தொகுதி எங்க வேணாலும் நீங்க வைங்க, தாம்பரம் தொகுதியில் அந்த குடோனை அமைத்தால். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் தாம்பரம் பகுதிக்கு கிடங்குகள் வேண்டும் என்கிற ஒரு கிடங்கு கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார். கோரிக்கை வைத்தவர் அந்த கோரிக்கையோடு நிறுத்தி விடாமல் தண்டையார்பேட்டையில் கிடங்கு இருப்பதனால அங்கே வருகிற பொருள் குறைந்து விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அது தவறான குற்றச்சாட்டு. அதாவது எல்லோருடைய காலத்திலையும் என்ன முறை என்று சொன்னால், ஒரு அந்த கிடங்குக்கு இன்சார்ஜ், அதே மாதிரி மூவ்மெண்ட் கிளர்க்கு, இவர்களுடைய முன்னிலையிலே தான் எல்லா லாரிகளிலும் சரக்கு ஏற்றப்படுகிறது, இறக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தான் தாம்பரத்திற்கும் அந்த பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது என்பதனை